ஞானஸ்நானம் பண்றது கிறிஸ்துவோடு என்ன பண்றதா? உடன்படிக்கை பண்ணி அவருக்குள்ள வர்றது, அவரோட இணைக்கப்படுறது. அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்கு தான் அவர் உடன்படிக்கை பண்றார். நானும் கையை விட்டு விலகவே மாட்டேன் என்று நாமளும் உடன்படிக்கை பண்றோம். இந்த ரெண்டு பேரும் செய்யற ஒப்பந்தம் தான் ஞானஸ்நானம். மற்றபடி இது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இல்லை. மற்றபடி குளிக்கும் போது தான் சோப்பு போட்டு தேய்ச்சி மாம்ச அழுக்கை நீக்குகிறோம். இந்த ஞானஸ்நானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்னொன்னு கூட இதுல சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால பாவ மன்னிப்பு வருதுன்னு கிடையாது. பாவ மன்னிப்பு இயேசுவின் ரத்தத்தால் உண்டாகிறது. சும்மா இருக்கிற பாவியை பிடிச்சு முக்கி எடுத்தோன்னா அவருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுரும் சொல்ல முடியுமா? இந்த தண்ணி அந்த பாவத்தை மன்னிக்காது. இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு செயல் பாவத்தை மன்னிக்காது. ஞானஸ்நானம் என்பது அவனுக்கு உள்ளாக உண்டான நல்ல மாற்றத்தை வெளியாக வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சி. எனவே உடன்படிக்கை, இதை நல்லா புரிய வைக்கிறதுக்கு நான் எப்பவும் சொல்ற எக்ஸாம்பிள் இதுதான். விவாக உடன்படிக்கை. ஒரு மணமகள் தன்னுடைய மணமகனுடைய கையை அன்றைக்கு பிடித்து வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் எங்களை பிரிக்கும் வரை நான் இவரோடு தான் வாழ்வேன் என்று அவ வாக்குத்தத்தம் கொடுப்பா. அவர் சொல்லுவார், அதே மாதிரி நான் இவளோடு தான் வாழ்வேன்னு சொல்லுவார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ காலமெல்லாம் கணவன் மனைவியாய் ஒன்றா வாழ்கிறாங்க. இதுதான் விவாக உடன்படிக்கை. இதே மாதிரி நம்முடைய ஆத்மீகத்துக்கு நித்தியத்துக்கு நம்ம இயேசு மணவாளனோடு ஆத்ம மணவாளனுடைய கையை பிடிக்கிறது தான் இந்த ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. அதே மாதிரி தான் அவர்கிட்ட சொல்கிறோம், இனி காலமெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் உங்களோட தான் வாழ்வேன், உங்களுக்காகத்தான் வாழ்வேன், உங்களால தான் வாழ்வேன். அதுதான் அவரும் சொல்லார், என் மகனே என் மகளே உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், வழுவாமல் காப்பேன், உன்னை பிதாவின் சன்னிதானத்திலே பரிசுத்தமாக கொண்டு நிறுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவரும் நமக்கு கேரண்டி பண்றாரு. இந்த ரெண்டு பேருடைய வாக்குகளும் சொல்லி ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், உடன்படிக்கை, கவனன்ட், இதுதாங்க ஞானஸ்நானம்.